ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாக எலும்புகள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்து வச்சு ஒரு புட்டு ரெசிபி. வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்க, பருவமடைஞ்ச பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அவங்களோட இடுப்பு எலும்புக்கு அவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு அவ்வளோ சத்துக்கள் இந்த கருப்பு உளுந்து, தோலோடு இருக்கிற உளுந்தில் இருக்குங்க. அந்த மாதிரி சின்ன வயசு பெண்கள் மட்டும் இல்லை, வயதானவர்கள், சின்ன பசங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தோலோடு இருக்கிற உடச்ச உளுந்துங்க, கருப்பு உளுந்து. இந்த மாதிரி காஃபி குடிக்கிற டம்ளரால் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன். நல்லா தாராளமாக கோபுரமாக ஒரு டம்ளர் அளந்து எடுத்து நல்ல வாசம் வர வரைக்கும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கடாயில். இந்த தோலோடு இருக்கிற உளுந்து அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் வறுப்பட. ஆனால் அது வறுப்படும் போது நல்ல வாசமாக இருக்கும். வெறும் சட்டியில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா சிவக்க வறுத்திங்க அப்படின்னா புட்டு வேகும்போது அவ்வளோ மணமாக இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூட நீங்கள் கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, நெய், தேங்காய் துருவல்னு எல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உளுந்து எனக்கு வறுப்பட்டுருச்சுங்க. இப்போது மிக்சியில் அந்த கருப்பு உளுந்து இந்த மாதிரி கொரன்னு பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப மழைன்னு வேண்டாம், கொஞ்சம் கரகரப்பாகவே பொடி பண்ணிக்கோங்க. இது இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவுன்னு உங்கள்கிட்ட எந்த அரிசி மாவு இருந்தாலும் நீங்கள் எந்த டம்ளரால் உளுந்து எடுத்தீங்களோ அதே டம்ளரால் ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ வெந்நீரை நான் கொதிக்க வச்சு ஆற வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேங்க. தெளித்து இந்த மாதிரி கைகளால் நல்லா பெசரி விட்டுக்குங்க. கொஞ்சமாக சொட்டாக தெளித்து வெதன்னு இருக்கணும் தண்ணி. உப்பு சேர்த்துக்குங்க ஒரு சிட்டிகை. இந்த மாதிரி பெசரி கொடுங்க. புட்டு மாவு பெசற மாதிரி நல்லா பெசரிக்குங்க. தண்ணி அப்படியே கொட்டிடாதீங்க, தெளித்து தான் பெசறணும். அப்போ தான் புட்டு பதத்துக்கு அருமையாக மாவு உதிராக கிடைக்கும். இந்த அளவுக்கு நான் எப்படி புட்டு மாவு மாதிரி பண்ணியிருக்கேன். தெளித்து எந்த அளவுக்கு கலந்து வச்சுருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணுங்க மாவு. இதை நீங்கள் கையால் பிடிச்சாக்க அப்படியே நிற்கும். இப்படி உடச்சிங்கன்னா உடையணும். சேர்த்து பிடிச்சிங்கன்னா அப்படியே பிடி கொழுக்கட்டை மாதிரி நிற்கும். அதை உடச்சிங்கன்னா உடஞ்சிரும். இதுதான் புட்டு மாவுக்கு சரியான பதம். இப்போ நம்ம இட்லி பானையில் இதை ஒரு வெள்ளை துணி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட புட்டு அச்சு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சாயங்காலம் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு 12 மணி வாக்கில் அந்த மாவை ரெடி பண்ணி வச்சுருங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஊறுச்சு அப்படின்னா நல்லா ஊற வச்சு செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பூ போல் மெத்துன்னு. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வராங்க பார்த்திங்களா பசங்க, அவங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. அவங்களோட எலும்புக்கு அவ்வளோ நல்லது. கால்சியம் ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்க, பெண் குழந்தைங்கன்னு எல்லாருமே சாப்பிட்லாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா மிதமான தீயில் வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்ல காட்டன் துணி, வெள்ளை துணி போட்டு கூட நீங்கள் அதில் வச்சு வேக வைக்கலாம். இதை எப்படி வந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு பதம் இருக்குங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கையால் எடுத்து மாவை இப்படி திரிச்சிங்கன்னா அப்படியே இப்படி உருட்டையாகவே நிற்கும். மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்படி திரிச்சு பாருங்கள், அப்படியே நீட்டாகவே நிற்கும். நம்ம எப்படி திரிச்சோமோ அப்படியே நிற்கும். மாவு வெந்துருச்சுங்க சூப்பராக. இப்போ இதை வேறு ஒரு பேசனுக்கு மாற்றிக்கலாம். தேங்காய் பூ நல்லா துருவி வச்சுருக்கேன். இதை அப்படியே எடுத்து ஒரு பேசனில் மாற்றிட்டு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு தேங்காய் சேர்த்துக்கோங்க. சுட இருந்தால் கூட நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் வெதன்னு ஆனதுக்கப்புறம் நான் இதில் ஏலக்காய் தூள், அப்புறம் தேங்காய் திருவல் எல்லாமே சேர்க்க போகிறேன். இது வேகும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே மணமாக இருக்குங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். தேங்காவே வேண்டியதில்லை, வெறும் நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னுமே ரிச் ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து மேலே போட்டுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன நட்டெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் நெய்யில் வறுத்து நீங்கள் மேலே அலங்காரமாக போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ நான் இந்த புட்டுக்கு தேவையான நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ ஏலக்காய் தூள், சர்க்கரை சேர்த்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருப்பேன் பார்த்தீங்களா, அதில் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதாங்க. தாராளமாக தேங்காய் திருவல் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த புட்டு மேலே தாராளமாக தேங்காய் திருவல்
ஒரு 4லேருந்து 5 கரண்டி உங்கள் கைகளால் 2 கைப்பிடி கூட போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்தியானது. இந்த கருப்பு உளுந்தை நம்ம இந்த மாதிரி தோலோடு சாப்பிடும்போது நமக்கு கால்சியம் ரொம்ப ரிச்சாக கிடைக்கும். எலும்புகளுக்கு அவ்வளோ வலுவுங்க, அவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்கும் எலும்பை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க. வீடியோவை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது அப்படியே இளம் சூட்டில் சுட சுட பரிமாறுங்க. வேண்டானே சொல்ல மாட்டாங்க குழந்தைங்க, கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. ஓகே வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.